Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர் அத்தியாயம் 7. மேலே தெரித்த எச்சிலை துடைத்துக் கொள்ளாமலே கைதி ஏப்ரஹாமை பார்த்தபடி ஒரு நிமிஷம் பேசாமல் இருந்தாள் ஜெனிஃபர். இவனுக்காக அக்கறை எடுத்துக்கொண்டு பாதிரியார் நம்மை அனுப்பியதென்ன, இவன் பாதிரியாரின் பெயரை சொன்னதும் காரி துப்புவதென்ன, வெறுப்பும் ஆங்காரவுமாய் இருக்கும் இவனுடன் என்னத்தை பேசப் போகிறோம்? உனக்கு ஏதாவது தேவையானால் சொல்லு என்றாள். அவன் விகாரமாக சிரித்தான். தேவையா? எனக்கு ஒரு பொம்பளை வேணும், நீ வர்றியா என்றான். அந்த பேச்சை பொருட்படுத்தாமல், இதை பார், உன் மீதுள்ள வழக்கை பற்றி பேசுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன், என்னதான் நடந்தது என்றாள். ஓஹோ, ஏன் வாழ்க்கை கதையை கேட்க வந்திருக்கியா? அப்படின்னா எனக்கு துட்டு தரணும். முடியுமா உன்னால்? என் கதையை சினிமாக்காரங்களுக்கு கொடுக்க போகிறேன், நானே அதில் நடித்தாலும் நடிப்பேன். அவனுக்குள் கொப்பளித்து கொண்டிருக்கும் கோபம் அவளுக்கு அச்சம் ஏற்படுத்தியது. ஒன்றும் வேண்டாம், இங்கிருந்து போய்விட்டால் போதும் என்று தோன்றியது. சிறை அதிகாரி சொன்னது சரிதான், நம்முடைய நேரம்தான் வீணாகிறது. கொஞ்சம் கேளு ஏப்ரஹாம், நீ எனக்கு உதவி செய்தால்தான் நான் உனக்கு உதவி செய்ய முடியும். உன்னோடு பேசி பார்க்கிறேன் என்று பாதிரியாரிடம் சொல்லிவிட்டு வந்திருப்பதால் தான் எவ்வளோ நேரம் இருக்கிறேன் என்றான். அவனிடமிருந்து மறுபடியும் ஒரு கசப்பான சிரிப்பு வெளிப்பட்டது. உனக்கு ரொம்ப பெரிய மனசு தான் கண்ணு, அதற்கட்டும் வர்றியான்னு கேட்டனே, அதுக்கு பதில் சொல்லியே நீயே. இதற்கு மேல் தாங்காது. ஜெனிஃபர் எழுந்து கொண்டாள். நீ இப்படித்தான் எல்லாரிடம் அசிங்கமாக முரட்டுத்தனமாக நடந்து கொள்வாயா? முதல்ல நீ என்கிட்ட வந்து படுத்துக்க, நீயும் நானும் எட்டி புரண்டு அசிங்கத்தை பற்றி பேசலாம் என்ன? அந்த கோரமான கருப்பு முகத்தை உற்று பார்த்த வண்ணம் ஜெனிஃபர் நின்றாள். அவனுடைய அருவருப்பான பேச்சை மறுபடியும் மன்னித்து, ஏப்ரஹாம், கடைசியாக கேட்குறேன், என்ன நடந்ததுன்னு சொல்ல போறியா இல்லையா என்றாள். அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை. அவள் கண்களையே வெறுத்து நோக்கியவாறு இருந்தான். ஜெனிஃபர் காத்திருந்தாள். அப்பப்பா, இந்த கருப்பு உடம்பில் எத்தனை தழும்புகள், உள்ளத்துக்குள் இன்னும் எத்தனை தழும்புகளோ. நீண்ட மௌனம் நிலவியது. அங்கே கடைசியில் ஏப்ரஹாம் அதை கலைத்தான். சொல்கிறேன், அந்த தேவடியா பையனை நான் கொலை செய்தேன், உண்மைதான், போதுமா என்றான். எதற்காக கொலை செய்தாய்? ஒரு பெரிய கசாப் கத்தி எடுத்துகிட்டு என்னை குத்த வந்தான் அவன். ஜெனிஃபர் அதை நம்ப தயாராக இல்லை. சிறையில் இருக்கும் கைதிக்கு கசாப்பு கத்தி எங்கிருந்து கிடைக்கும்? நம்புகிற மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லு. ஏப்ரஹாம் முகம் கருத்தது. நடந்ததை சொல்லுன்னு கேட்டேன், சொன்னேன். நானாக உன்னை கூப்பிட்டு அனுப்புனேன். இன்னொரு வாட்டி இங்கே வந்து என் உயிரை எடுத்தியா தெரியும் செய்தி, புரியுதா? நான் வேலை வெட்டி இல்லாதவன் இல்லை. மறு நிமிடம் சிறை காவலனுடன் அவன் போய்விட்டான். ஜெனிஃபர் பெருமூச்சு விட்டால். இதற்கு மேல் என்ன செய்ய முடியும்? பாதிரியாரிடம் போய் நடந்ததை சொல்லிவிட்டு கைகழுக வேண்டியதுதான். இவன் தலையெழுத்து இப்படித்தான் என்றால் யார் வந்து என்ன செய்ய முடியும்? இவன் மூஞ்சியை கண்டாலே சரியான அயோக்கியன் என்று தெரிகிறது. ஒரு நிமிஷம் நின்றாள். திரும்ப வேண்டியதுதான் என்று அவளுக்குள் ஒவ்வொரு அணுவும் கூறிய போதிலும் சிறை அதிகாரியிடம் விசாரிக்கலாம் என்று அவருடைய அறையை நோக்கி நடந்தாள். சிறை அதிகாரி கூறினார், இங்கே வர்ற கைதிகளை திருத்தி மறுவாழ்வு ஏற்படுத்தி தரத்தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் மிஸ். ஆனால் இந்த ஏப்ரஹாமை திருத்தவே முடியாது. அவனை திருத்தக்கூடிய ஒன்றே ஒன்று தான், தூக்கு கயிறு. தன் அந்த கைதி ஒரு பெரிய கசாப்பு கத்தியால் குத்தவன் தான் ஏப்ரஹாம் சொல்கிறானே என்றாள். இருக்கலாம், அவளுக்கு தூக்கி வாரப்பட்டு. இருக்கலாம் என்ன சொன்னீங்க? ஒரு கைதி கத்தி வைத்திருக்க முடியும் என்று சொல்கிறீங்களா? அது ஒரு பெரிய கசாப்பு கத்தி. சிறை அதிகாரி புன்னகை செய்தார். ஜெனிஃபர், இந்த சிறையில் 1220 கைதிகள் இருக்காங்க. அவர்கள் சில பேருக்கு அபார மூளை. வாருங்க, உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். நீண்ட தாழ்வாரத்தின் வழியே அவளை அழைத்துச் சென்றார் அதிகாரி. பூட்டியிருந்த அறையொன்றை எடுத்தார். உள்ள இருட்டாக இருந்தது. விளக்கை போட்டார். பார், சுவரில் பல அலமாரிகள் இருந்தன. கைதிகளிடமிருந்து கைப்பற்றிய ஆயுதங்கள் இங்கே வச்சுருக்கான் பாருங்க. ஒன்றை திறந்து காட்டினார். எவ்வளவு வகையான ஆயுதங்கள்! துப்பாக்கி, கத்தி, அரிவாள், சம்மட்டி, பாறைக்கட்டை, கட்டை, இரும்புத்தடி. பார்க்க ஜெனிஃபரால் நம்ப முடியவில்லை. அப்படியானால் அந்த ரேமண்ட் தன்னை கத்தியால் குத்த வந்தான் என்று ஏப்ரஹாம் சொன்னது உண்மைதானோ? நான் ஏப்ரஹாமிடம் மறுபடி பேசணும் தேவலை என்றாள். அந்த வழக்குக்காக மெனக்கெட்ட மாதிரி வாழ்க்கையில் இதற்கும் என்றைக்கும் ஜெனிஃபர் மெனக்கெட்டது கிடையாது. நூல் நிலையங்களில் மணிக்கணக்காக அடைந்து கிடந்தாள். நீதிமன்றங்களின் நடைமுறைகள், வாத பிரதிவாதங்களை பற்றி படித்து மூளையில் ஏற்றிக்கொண்டாள். ஏப்ரஹாமுடன் பலமுறை பேசி சின்ன சின்ன தகவல்களையும் சேகரித்து கொண்டாள். அவனுடைய குழந்தை பிராயம் எப்படிப்பட்டது, அவனுடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவன் பெரியவனான போது என்னென்ன நேர்ந்தது என்று விஷயங்களை ஆராய்ந்தாள். பல வாரங்கள் சந்தித்து பேசி ஏப்ரஹாமின் மனசை மாற்றினாள். அவனுடைய பிடிவாதம் சிறிது சிறிதாக கரைந்தது.
அவனை ஒரு மனிதனாக இதுவரை யார் மதித்தார்கள்? எவரும் இல்லை. அவன் எப்படிப்பட்டவன் என்றோ, ஏன் இப்படி இருக்கிறான் என்றோ எண்ணி பார்த்தவர் எவரேனும் உண்டா? கிடையாது. ஆகவே ஜென்னிஃபரிடம் அவனுக்கு மதிப்பு ஏற்பட்டது. துருவி துருவி அவள் கேள்விகள் கேட்டபோது அவனுக்குள் புதைந்திருந்த பல விஷயங்கள் அவனுக்கே ஞாபகம் வந்தன. எவ்வளவு துன்பமானவை, எத்தனை தாங்க முடியாத கொடுமைகள். சில சமயம் அவனுக்கே தாங்க முடியாமல், வேண்டாம் எதுவும் கேட்காதீர்கள், போய்விடுங்கள் என்று அழுது விடுவான். ஜென்னிஃபரும் அப்போதைக்கு அத்துடன் நிறுத்தி கொண்டு போய்விடுவாள். பிறகு மறுபடி வந்து கேள்வியை தொடர்வாள். நாளாக ஆக ஏப்ரஹாம் வழக்கை தவிர தனக்கென்று வேறு எந்த வாழ்க்கையும் இல்லாதது போல் ஆகிவிட்டது. ஒன்று ஏப்ரஹாமுடன் இருப்பாள், இல்லை என்றால் அலுவலகத்தில் வழக்கை பற்றி படித்துக் கொண்டிருப்பாள். ஏப்ரஹாமின் கொலை குற்றத்தை தற்காப்புக்காக செய்தது என்று வாதாடினால் தண்டனை குறைக்கப்பட வழி உண்டு என்று அவளுக்கு தோன்றியது. வழக்கை பற்றியே எப்போதும் கவனம் சென்றதால் சாப்பாட்டையும் தூக்கத்தையும் பற்றி ஜெனிஃபருக்கு ஞாபகமே இல்லை. எடை குறைந்து உடம்பு மெலிந்தது. ஒரு நாள் துப்பறியும் நிபுணர் கெனத் அவளை தன்னுடன் சாப்பிட வரும்படி பெரிய ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றார். நீ என்ன தற்கொலை பண்ணிக்கொள்வது என்று முடிவு செய்துட்டியா என்றார். ஏன் எப்படி கேட்குறீங்க? கண்ணாடியில் ஒன்று போய் பார்த்துக்கொள், தெரியும். அவளை கூர்ந்து பார்த்து விட்டு கண்டிப்புடன் சொன்னார். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருந்தால் இந்த ஏப்ரஹாம் வழக்கை விட்டுரு. ஜெனிஃபர் திடுக்கிட்டான். இந்த வழக்கில் நீ ஜெயிக்க போகிறதில்ல. பத்திரிகைகளில் மறுபடியும் உன்னை கேலி பண்ண போகிறாங்க. ஜெனிஃபர் பிடிவாதமாக சொன்னாள். இதை பாருங்கள், தனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கேட்க ஏப்ரஹாமுக்கு உரிமை உண்டு. அவனுக்காக வாதாட எனக்கு உரிமை உண்டு. இதை நான் விட போகிறதில்ல, ஜெயித்து காட்டுறேன். துப்புரை நிபுணர் ஒரு பெருமூச்சு விட்டார். அப்படியே நினைக்கிற? இந்த வழக்கில் அரசாங்க தரப்பில் ஆஜராக போகிறவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? யார்? டிசில்வா. மூச்சு நிற்கிற மாதிரி ஆகிவிட்டது ஜெனிஃபருக்கு. அடுத்த 3 நாளும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. திரும்ப திரும்ப யோசித்தாள். டிசில்வா நேரடியாக ஆஜராகும் அளவுக்கு இந்த ஏப்ரஹாம் வழக்கு முக்கியமானது என்ன? இருக்காது. ஜெனிஃபர் இந்த வழக்கில் ஆஜராகிறாள் என்பது தெரிந்து அதற்காகவே அரசாங்க தரப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவளை பழி தீர்த்தாக வேண்டும். அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். அதுதான் டிசில்வாவின் திட்டம் என்று புரிந்தது. அவரை எதிர்த்து போராட நினைப்பது மடத்தனம். அவளுடைய வீம்பு ஏப்ரஹாமின் கழுத்துக்கு சுருக்காகி மாறிவிடும். நாம் விலகி விடுவதுதான் புத்திசாலித்தம் என்று ஜெனிஃபருக்கு தோன்றியது. அவள் விலகி கொண்டால் டிசில்வா அவ்வளவு காட்டம் காட்ட மாட்டாள். ஏப்ரஹாமிடம் கொஞ்சம் இரக்கம் காண்பிக்கக்கூடும். ஏப்ரஹாமின் உயிரை காப்பாற்ற வேண்டியதுதான் முக்கியம். அவள் இந்த வழக்கை ஏற்று நடத்துவது முக்கியமல்ல. இந்த முடிவை டிசில்வாவிடம் தெரிவித்து விடுவது நல்லது என்று தோன்றியது. புறப்பட்டாள். 6வது மாடிக்கு ஏறியபோது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போகிறது டிசில்வாவை பார்த்து என்பது ஞாபகத்துக்கு வந்தது. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவரை மறுபடி சந்திக்க நேரிடும் என்று அவள் நினைக்கவே இல்லை. கூட்டியே தான் வர வேண்டும் என்று கூறி நேரம் ஏற்பாடு செய்திருந்தாள். அவள் டிசில்வாவின் அறைக்குள் நுழைந்தபோது பழைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுக்கடுக்காய் நினைவு வந்தன. அப்போது இருந்த அதே உதவியாளர் அதே இடத்தில் இருந்தான். நான் ஜெனிஃபர், அரசாங்க வக்கீலை பார்க்க என்று சொன்னதுமே, உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கார், போங்க என்றாள் அவள். சுருட்டு பிடித்தபடி 2 உதவியாளர்களுக்கு ஏதோ உத்தரவுகள் பிறப்பித்துக் கொண்டிருந்தார் டிசில்வா. பேச்சை நிறுத்தி கொண்டு, நீ வரமாட்டேன்னு நினச்சேன் என்றார். வந்திருக்கிறேனே. என்ன காரியமாக வந்திருக்க என்றார். அவர் மேஜை எதிரே 2 நாற்காலிகள் காலியாக இருந்தன. ஆனால் அவளை உட்கார சொல்லவில்லை. ஜெனிஃபர் பேச்சை ஆரம்பித்தாள். என் கட்சிக்காரர் ஏப்ரஹாமை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கேன். ஏப்ரஹாமா? டிசில்வா நாற்காலில் சாய்ந்து உட்கார்ந்து ஞாபகம் வராத மாதிரி பாசாங்க செய்தார். ஓஹோ, அவனா? சிறையில் ஒருவன் அடித்து கொலை செய்தானே நீக்கிறோம், அவனா? ஏன் அவனுக்கு ஆஜராவதில் உனக்கு என்ன சிக்கலை என்றபடி அருகில் நின்றது 2 உதவியாளர்களையும் ஓரக்கண்ணால் பார்த்தால் குறிப்பறிந்து அவர்கள் வெளியேறினார்கள். என்ன கஷ்டம் வக்கீலம்மா என்பார் மறுபடி. அந்த வழக்கை பற்றி ஆமாம், அந்த வழக்கை பற்றி உங்களோட ஒரு விஷயம் பேசணும். ரொம்ப ஆச்சரியப்பட்ட மாதிரி நடித்தார் டிசில்வா. அவனை பற்றி பேசுகிறதுக்கு வந்ததாக சொல்கிற நீ? ஆச்சரியம். எப்பேற்பட்ட சட்ட ஞானம் உள்ளவள் நீயே. அந்த ஆளுக்கு ஜாம்னு விடுதலை வாங்கி தர முடியுமான்னு? மிஸ்டர் டிசில்வா, இந்த வழக்கில் சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்க வேண்டும். ஏப்ரஹாம், டிசில்வா குறுக்கிட்டார். ஓஹோ, சந்தர்ப்ப சூழ்நிலையா? அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை சுக்குநூறாக கிழிச்சு உன் தலையில் போட்டுக்கோ. அவர் எழுந்து நின்றார். ஆத்திரத்தால் அவர் குரல் நடுங்கியது. என்னிடம் பேரம் பேசலான்னு வந்தியா? நடவாது. என் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கினே நீயே. அது உனக்கு மறந்தாலும் எனக்கு மறக்கலை. உன் கட்சிக்காரன் தூக்கில் தொங்கத்தான் போகிறான். அதை என் 2 கண்ணாலையும் பார்க்கத்தான் போகிறேன். என்ன நான் சொல்கிறது காதில் விழுறதா? அவனை தூக்குக்கு அனுப்பிவிட்டு தான் மறுவேலை பார்க்க போகிறேன். ஜெனிஃபருக்கு ஒரே திகைப்பு. எப்படி இவரிடம் பேசுவது? மெதுவாக சொன்னான். ஏப்ரஹாமின் வாக்கிலிருந்து
நான் விலகிக் கொள்ளப் போகிறேன். அதை சொல்லத்தான் வந்தேன். திட்டமிட்டு கொலை செய்ததாக அவன் மீது குற்றம் சாட்டாமல் ஆத்திரமூட்டப்பட்டதால் தாக்கினான் என்ற குற்றச்சாட்டை அறத்தீர்களானால் தேவலை. ஏப்ரஹாம் ஏற்கனவே ஆயுள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் மனம் வைத்தால் ஒரு நாளும் முடியாது. அவன் செய்தது திட்டமிட்ட கொலைதான். அதற்குண்டான மரண தண்டனை தான் அவனுக்கு கிடைக்க வேண்டும். டிசில்வா கத்தினார். ஜெனிஃபருக்கு கோபம் வந்தது. அடக்கி கொண்டு, அவர் குற்றவாளியா என்பதையும் என்ன தண்டனை தர வேண்டியது என்பதையும் தீர்மானம் பண்ண வேண்டியது நீதிமன்றம்னு நினைக்கிறேன் என்றாள். டிசில்வா கேலியாய் புன்னகைத்தார். அடாடே, அப்படியாம்மா? உன்னை போல ஒரு மாபெரும் புத்திசாலி ஆஃபீஸ்க்கு வந்து என்னிடம் சட்டத்தை உணர்த்துவதென்றால் அதற்கு நான் என்ன பாக்கியம் செய்திருக்கணும்? மிஸ்டர் டிசில்வா, நம்முடைய தனிப்பட்ட ரோதத்தை கொஞ்சம் மறந்து விடுங்க. மறக்கிறதா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். போய் வா என்றார் டிசில்வா. சொல்ல மறந்துட்டேனே, உன் காதலை மிரட்டிய நான் ரொம்ப கேட்டதா சொல்லு. சோர்வுடன் திரும்பிய ஜெனிஃபரிடம் என்ன ஆயிற்று என்ற ஆர்வத்துடன் கேட்டார் துப்புரையும் நண்பர். சரிப்பட்டு வரவில்லை என்று அவள் ஒப்புக்கொண்டாள். ஏப்ரஹாமுக்கு நான் ஆஜராகாமல் விலகி கொண்டால் அவன் விஷயத்தில் இரக்கம் காட்டுவார்னு நினச்சேன். ஆனால் டிசில்வா அதற்கு தயாராக இல்லை. அவர் தீர்த்துக்கிட்ட விரும்புவது ஏப்ரஹாமே இல்லை, என்ன. இனிமேல் என்னாகும்? நான் வக்கீல் தொழிலுக்கு புதியவள். இது என் முதல் வழக்கு. என்னை எதிர்ப்பவரோ இந்த மாநிலத்திலே மக கெட்டிக்காரனான அரசாங்க வக்கீல். என்னை வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று காத்திருப்பவர். என் கட்சிக்காரனோ ஒரு நீக்ரோ, ஏற்கனவே ஒரு கொலை குற்றத்துக்காக ஜெயிலில் இருப்பவன். சிறையில் இன்னொரு கொலை செய்திருக்கிறான். அதை பார்த்து சாட்சிகள் 120 பேர். என்ன ஆகும்னு நீங்களே சொல்லுங்கள். துப்பறி நிபுணருக்கு அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. இன்னும் 3 வாரம் தான் இருந்தது ஏப்ரஹாமின் வழக்கு ஆரம்பிக்க. தனிமைச் சிறையிலிருந்து வேறொரு சிறைக்கு அவனை மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்தாள் ஜெனிஃபர். அதை காட்டிலும் இது மோசமாக இருந்தது. ஏப்ரஹாமை சந்தித்து பேசும்போதெல்லாம் இந்த மனிதனின் உயிர் என் கையில் இருக்கிறது, இவனுக்கு மரண தண்டனை கிடைத்தால் அதற்கு நான் தான் பொறுப்பு என்று எண்ணிக்கொண்டாள். பயப்படாத, என்னால் முடிந்ததையெல்லாம் செய்யாமல் விட மாட்டேன் என்று அவனுக்கு உறுதி கூறினாள். வழக்கு தொடங்க 3 நாள் இருந்தபோது அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. வழக்கை விசாரிக்கப் போவது நீதிபதி வால்ட்மன். மாரட்டி வழக்கை விசாரித்த அதே நீதிபதி. ஜெனிஃபர் வக்கீல் தொழிலிருந்து நீக்க வேண்டும் என்று டிசில்வாவுடன் சேர்ந்து முனைந்திருந்த அதே நீதிபதி. தொடரும்.